கார்த்திகை மாதம் என்றதும் அனைவரின் நினைவிற்கு வருவது சபரிமலைக்கு மாலை அணிவதுதான். நமது நாட்டில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து பக்தியுடன் ஐயப்ப விரதம் கடைபிடிப்பார்கள். பொதுவாக ஐயப்ப விரதம் இருக்க விரும்புவோர் கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்று மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். ருத்ராட்ச மாலை மற்றும் துளசி மணி மாலைகளை ஐயப்ப விரதம் தொடங்கும் போது அணிந்து கொள்வர். இது ஹரி ஹரன் எனும் சிவபெருமான் மற்றும் திருமால் இருவரும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்கோயிலில் குருசாமி ஒருவரது கையினால் மாலை அணிந்து கொள்ளலாம் அல்லது தனது தாயின் கையினால் மாலை அணிந்து கொள்ளலாம். மாலை அணிந்த பின் கோபம், குரோதம், விரோதம் போன்றவற்றை விட வேண்டும். அனைவரிடமும் அன்புடன் பழக வேண்டும். காலை மற்றும் மாலை வேளைகளில் நீரில் நீராடி ஐயப்பனை மனதார நினைத்து வணங்க வேண்டும். மேலும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். விரத சமயங்களில் மற்றவர்களிடம் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. சாந்தமாக உரையாட வேண்டும். கன்னிச்சாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜை நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் அன்னதானம் வழங்கலாம். மாலை போடும் பக்தர்கள் மாலை போடும் அன்று வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அருகில் உள்ளவர்களுக்கு வழங்கலாம். காலை மற்றும் மாலை வேளைகளில் நீரில் நீராடி ஐயப்பனை மனதார நினைத்து வணங்க வேண்டும். மேலும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். விரத சமயங்களில் மற்றவர்களிடம் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. சாந்தமாக உரையாட வேண்டும். கன்னிச்சாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜை நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் அன்னதானம் வழங்கலாம். மாலை போடும் பக்தர்கள் மாலை போடும் அன்று வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அருகில் உள்ளவர்களுக்கு வழங்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது. இனி மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்களோட சரணகோஷம் எங்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். விரதங்கள்லேயே மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது இந்த கார்த்திகை மாத ஐயப்ப விரதம். பல கோவில்களுக்கு நாம் தரிசனம் செய்ய செல்வோம். சபரிமலையில் மாலை அணிந்து விரதமிருந்து ஐயனின் வடிவமாக வரும் பக்தர்களை தரிசிக்க ஐயன் காத்திருப்பாராம். சபரிமலையில் ஐயப்பன் யோக நிலையில் கைகளில் சின்முத்திரை காட்டியபடி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. சின்முத்திரை என்பது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்திருக்க மற்ற 3 விரல்கள் நிமிர்ந்திருக்கும். ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்பலங்களையும் நீக்கி ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்திருப்பது தான் இந்த முத்திரையின் தத்துவமாகும். இது போன்ற தகவல்கள் தவக்கோலத்தில் அருள் பாலிக்கிற ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாள்ல மட்டும் திருவாபரணம் அணிஞ்சு முழு அலங்காரத்தோட அருள் பாலிக்கிறாரு. அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல சன்னிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் 5வது மலையான காந்த மலையில ஜோதி சுரூபமா ஐயப்பன் காட்சி தராரு. மாலை அணிஞ்சு விரதமிருந்து சபரிமலைக்கு செல்வது மனம் மற்றும் உடலை தூய்மைப்படுத்துவதாக கருதப்படுது. சபரிமலையில ஐயப்பன் கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக அருள் பாலிக்கிறாரு. சபரிமலை யாத்திரையோட மகிமை பக்தர்கள் மேற்கொள்ற விரதம் மற்றும் பின்பற்றுகிற தர்ம நெறிமுறைகள்ல அடங்கி இருக்கு. இந்த யாத்திரை உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி ஐயப்பனின் அருள் பெறுவதற்கு வழிவகுக்குது. ஐயப்ப விரதமிருந்து பக்தி பாடல்களை பாடி கூட்டமாக செல்வது பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை அளிக்குது. சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் 41 நாட்கள் விரதமிருந்து யாத்திரையை மேற்கொள்வாங்க. ஐயப்பன் சைவம் மற்றும் வைணவம் இடையே ஒரு பாலமாக வணங்கப்படுகிறார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.